வணக்கம். இன்றைய தலவரலாறாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள திரு அண்ணாமலையாரை பற்றி காணலாம். இதுல நிறைய தகவல்கள் எனக்கு கிடைக்கப் பெற்றமையால் இந்த பதிவு சற்று நீண்டிருந்தாலும் இது அத்தனையுமே தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த தலத்தோட புராண கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் அக்னி ஸ்வரூபமா போட்டி ஒன்று வைக்கிறார். விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஏற்பட்ட போட்டியில சிவபெருமான் அக்னி ரூபமா வளர்ந்து கொண்டே போக, அடியை விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து கீழே நோண்டிக்கிட்டே போறார். முடிய பிரம்மா காண மேலே அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே நோக்கி போறார். 2 பேராலுமே முடியவில்லை. அப்போ அன்னப்பறவை வடிவம் எடுத்த பிரம்மா தாழம்பூ கீழே விழுது. அந்த தாழம்பூவை சாட்சி சொல்ல சொல்லி நான் தலையை பார்த்தேன் அப்படின்ட்டு பொய் சாட்சி சொல்ல வரார். ஆனால் வராக அவதாரம் எடுத்த பெருமாளோ என்னால் முடியவில்லை என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார். இதை அறிந்த சிவபெருமான் கோபம் கொண்டு பிரம்மாவுக்கு பூலோகத்துல கோவிலே இருக்கக்கூடாது அப்படின்னும், பொய் சொன்ன காரணத்தினால தாழம்பூ என்னோட பூஜைக்கு பயன்பாட்டுக்கு வரக்கூடாதுன்னும் சாபம் அளிக்கிறார். உண்மையை சொன்ன விஷ்ணுவுக்கு பூலோகத்துல எனக்கு சரிசமமா எல்லா கோவில்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரம் தர்றார். இது ஒரு கதையாக கூறப்படுகிறது. அப்பேற்பட்ட அக்னி தலம்தான் இந்த கலியுகத்துல திருவண்ணாமலையாக விளங்குகிறது. நினைத்தாலே முக்தி தரும் தலமாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2வது காரணம் என்னவென்றால், பிரிங்கி முனிவர் சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்ற ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு வணங்கக்கூடிய ஒரு முனிவர். அவருக்கு சிவனும் சக்தியும் ஒன்று என்றதை உணர்த்துவதற்காக சக்தியோடு சண்டையிட்டு சக்தி பிரிந்து இந்த தலத்திலே தவம் இருந்து சிவபெருமான் தன்னுடைய இடது பாகத்தை உமையாளுக்கு தரிகித்து அர்த்தநாரீஸ்வரராக கிடைக்கப்பெற்ற தலம்தான் இந்த தலம். அதை பிரிங்கி முனிவரும் உணர்ந்து அதற்கப்புறமா அவரும் வணங்கி ஏற்றுக்கொண்டார் என்பதும் இந்த தலத்தோட சிறப்பு. லிங்கமே மலையாக அமைந்த மலை அப்படின்னு தென்னிந்தியாவின் மிக சிறந்த ஒரு சிவத்தலமா திகழ்கிற சிவத்தலம் இது. பஞ்சபூத தலங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான அக்னி தலம். நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலைன்னு சிறப்பு பெற்ற தலம். நான் அப்படிங்கிற அகந்தையை அழித்த தலம். உண்ணாமலை அம்மனுக்கு சிவபெருமானிடம் இடது பாகம் பெற்று கிரிவலம் தவம் செய்த தலம். அதனால பார்வதிக்கு சிவபெருமான் தன் உடம்பில் சரி பாதியாக இடப்பாகம் தந்து ஜோதி சொரூபமாய் காட்சி தந்த தலம். அருணகிரிநாதர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முக்தி அடைந்த தலம். அருணகிரிநாதர் வாழ்க்கை வெறுப்புற்று தற்கொலை செஞ்சு கொள்ள முயன்ற போது முருகனே காப்பாற்றி திருப்புகழ் பாட உத்தரவிட்ட தலமா இது. எல்லா சிவத்தலத்திலும் மூலவர் பின்புறமுள்ள லிங்கோத்பவர் தோன்றிய தலம். 9 கோபுரம் 7 பிரகாரங்களோட 25 ஏக்கரில் அமைந்துள்ள மிகப்பெரிய தலம். தென்னிந்தியாவிலேயே 2வது உயரமான கோபுரம் 217 அடி கொண்ட அற்புத அழகு கொண்ட தலம் இது. தமிழகத்தின் திருப்பதி அப்படின்னு போற்றப்படுவதற்கு லட்சோப பக்தர்கள் தினந்தோறும் வழிபடும் அதி அற்புத சக்தி வாய்ந்த சிவத்தலம். 6ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட கோயில் இது. சேர சோழ பாண்டிய சைவமான மன்னர்களால பல்வேறு கட்டடங்கள்ல திருப்பணி செய்யப்பட்ட மிக பழமையான திருக்கோயில் இது. ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்தும் தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறப்பு வாய்ந்த மலை. சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, விசிறி சாமியார் போன்ற எண்ணற்ற ஞானிகள் வாழ்ந்து முக்தியடைந்த தலம். கிரிவல சிறப்பு. கார்த்திகை மாதம் கிருத்திகை நாளன்று தான் பார்வதிக்கு சிவன் இடப்பாகம் அளித்தார் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு தினமும் சுற்றுறது ரொம்ப சிறப்பு. முனிவர்களும் ஞானிகளும் சித்தர்களும் ஒவ்வொரு தமிழ் மாச பிறப்பின் போதும் பிரதோஷ காலத்திலும் மலையை வலம் வந்தார்களாம். எனவே அந்த நாள்ல கிரிவலம் சுற்றுவது நல்லது. சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு பூமியில சூரியனிடம் சக்திகளை அதிக அளவில் பெற்று பூர்ண நிலவா சந்திரன் நிறைந்து உயிர் சக்திகளை தருகிறார். அதனால பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றது இன்னும் நல்லது. இன்னும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத மூலிகைகள்லாம் இரவு நேரங்கள்ல மலர்ந்து அந்த சுவாசித்தாலே நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி தருமா. இதையெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமாக வச்சுதான் அந்த காலத்துல பௌர்ணமிக்கு கிரிவலம் வர்றது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் அக்னி கோயில். அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த கோயில் செவ்வாய்க்கிழமைன்னு மட்டும் சிறப்பு பூஜை நடக்கும். அன்னைக்கும் கிரிவலம் வரலாம். ஞாயிறு சிவபதவி கிடைக்குமா.
நீங்க இந்திர பதவி கிடைக்கும், செவ்வாய் கடன் வறுமை நீக்கும், தொடர்ந்து வரும் 7 பிறப்புகளையும் நீக்கி சுபிட்சம் பெற, புதன் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் பெறலாம். வியாழக்கிழமை ஞானிகளுக்கு ஒப்பான நிலையை அடையலாம். வெள்ளிக்கிழமை விஷ்ணு பதம் அடையலாம். சனிக்கிழமை நவகிரகங்களை வழிபட்டதோட பயன் கிடைக்கும். அமாவாசை மனதில் உள்ள கவலைகள் போகும், மன நிம்மதி கிடைக்கும். 48 நாள் விரதம் இருந்து அதிகாலையில கணவனும் மனைவியும் நீராடி மலைவளம் வந்தால் மகப்பேறு கிடைக்குமா. அம்மனின் 51 சக்தி பீடங்கள்ல இது அருணை சக்தி பீடமாகும். முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருப்பது அனைவருக்குமே தெரியும். அத போல விநாயகருக்கும் 6 படை வீடு இருக்குது. இந்த தலத்துல கிளிக்கோபுரத்தின் கீழே இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி தான் விநாயகரோட முதல் படை வீடாகும். சிவனோட தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 233வது தேவார தலமாகும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில 5 மணியிலிருந்து 12 வரையும், மாலை 3:30 மணியிலிருந்து இரவு 9:30 வரைக்கும் திறந்திருக்கும். அண்ணாமலை அப்படின்னாலே என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல். அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது அப்படிங்கிற பொருள் தரும். அதான் பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்புமலைங்கிறதுனால அண்ணாமலை அப்படின்னு பேர் வந்தது. இதுல கைலாயத்துல லிங்கம் இருக்கிறதுனால கைலாயம் சிறப்பு. ஆனால் லிங்கமே மலையா இருக்கிறதுனால தான் திருவண்ணாமலைக்கே சிறப்பு. இந்த மலை தான் இந்த தலத்துக்கே மிக பெரும் புனிதமாக கருதப்படுது. திருவண்ணாமலை கிரிவலங்கிறது ரொம்ப புகழ்பெற்றது. இந்த மலையை சிவலிங்கமா கருதி சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் எல்லாரும் வழிபட்டு இருக்கிறாங்க. உலகம் தோன்றின காலத்திலிருந்தே இம்மலை உள்ளதான். கிருத யுகத்துல நெருப்பு மலையாகவும், திரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும், துவார யுகத்துல பொன்மலையாகவும், இப்ப கலியுகத்துல கல்மலையாகவும் உள்ளதாக ஒரு ஐதீகம். இந்த மலைக்கு காந்த சக்தி இருக்கிறதுனால புவியியல் வல்லுநர்களும் ஆராய்ந்து அது உண்மைதான்னு சொல்லியிருக்காங்க. கிரிவலம் செல்லும்போது எங்க துவங்கி எங்கேயாவது எல்லாம் முடிக்கக்கூடாது. மலையை சுற்றி 14 கிலோமீட்டர்கள் பக்தர்கள் நடந்து செல்லணும். வாகனத்துல போனா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது. கிரிவல பாதையை பார்த்தீங்கன்னா 8 திசைகளுக்கு ஒவ்வொரு லிங்கம் இருக்கும். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம். இந்த 8 லிங்கத்தையும் வணங்கித்தான் செல்லணும். மலையை ஒட்டிய பக்கம் செல்லாம இடது பக்கமாகவே போகணும். நம்மோட சித்தர்களும் நடந்து வருவாங்களாம். அவங்கள நம்ம மனசுல நினைச்சதை இறைவனோட கொண்டு போய் சேர்ப்பாங்களாம். பேசிக்கிட்டே போறதை விட இறைவனை நினைச்சபடியே அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே நடக்கணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கைகூப்பி வணங்கணுமா. வணங்கி விட்டு வேறு திசை பார்க்காம வானத்து நிலவை ஒரு தரம் பார்க்கறது ரொம்ப நல்லதான். இம்மலையை ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி நாள்ல பல லட்சம் பக்தர்கள் கிரிவலம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழகம் முழுவதும் வெளிமாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலேருந்து கூட இப்பெல்லாம் கிரிவலம் வராங்க. கோயில் பார்த்தீங்கன்னா 9 கோபுரம் இருக்கு. கோபுரத்துல கோபுரங்கள் நிறைந்த கோவில் இது. இந்த கோயில்ல 6 பிரகாரம் இருக்கு. 142 சன்னதிகள் இருக்குது. 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம், அதன் அடியில பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பரத மண்டபம் என அமைந்த கோயில். கோவிலின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம்னு 2 பெரிய குளம் இருக்குது. அண்ணாமலையார் கோயில்ல கிளிக்கோபுரம், தீப தரிசன மண்டபமும் இருக்கு. மங்கையர்க்கரசி அம்மையார் அப்படிங்கிறவங்க இந்த மண்டபத்தை 1202ஆம் ஆண்டுல எழுப்புனாங்களாம். இதை மங்கையர்க்கரசி மண்டபம்னே சொல்றாங்க. இங்கத்தான் தீபம் ஏற்றி முன்பு பஞ்சமூர்த்தியை எழுந்தருள் செய்வாங்களாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தோட மொத்த கட்டமைப்பும் கட்டி முடிக்க சுமார் 1000 ஆண்டு ஆகியிருக்கிறதா கல்வெட்டு மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகளா கட்டப்பட்டு ஆலயம் கல்வெட்டுக்கள் கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி மாதிரி தெரியுது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துல நூற்றுக்கணக்கான கல்வெட்டுக்கள் இருக்கு. தமிழ், சமஸ்கிருதம், கன்னடம் ஆகிய மொழிகள் எல்லாம் இந்த கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்றதா சொல்றாங்க. திருவண்ணாமலையோட ஆலயத்தோட சிறப்புகள், ரகசியங்கள் பெரும்பாலானவை இந்த கல்வெட்டுகளில் இருந்துதான் வெளி உலகத்துக்கே நமக்கு தெரிய வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, திருவண்ணாமலை ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகளா கட்டப்பட்ட ஒண்ணு என்ற தகவல் கல்வெட்டு மூலம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இத்தனைக்கும் அங்க பல 100 கல்வெட்டுக்கள்ல 119 கல்வெட்டு தான் இதுவரை ஆராயப்பட்டு இருக்குதான்.
மொத்த கல்வெட்டுக்களையும் ஆய்வு செஞ்சா ஆச்சரியமூட்டும் பல தகவல்களும் ரகசியமும் வெளிவர வாய்ப்பு இருக்குது. பல்லவர் காலத்து சாசனங்கள்னு எதுவுமே கிடைக்கல. அவையும் கிடைச்சிருந்தா அண்ணாமலையார் ஆலயத்தோட பழமையும் சிறப்பும் நமக்கு மேலும் அதிக அளவுல துல்லியமா கிடைச்சிருக்கும். சங்க நாட்டு மன்னன், காலஞ்சூரி மன்னன் ஆகியோரும் திருவண்ணாமலையார் அருளை கேள்விப்பட்டு நிறைய பொண்ணும் பொருட்களும் தானமா கொடுத்திருக்காங்களாம். இதுவரைக்கும் ஆராயப்பட்ட 119 கல்வெட்டுல இருந்து திருவண்ணாமலை ஆலயம் முதலில் எப்படி தோன்றியது, எப்படி வளர்ச்சி பெற்றது, யார் யாரெல்லாம் கோவிலை கட்டினாங்கன்ற உண்மையே ஆதாரப்பூர்வமா நமக்கு கிடைச்சிருக்கு. திருவண்ணாமலை ஆலயம் இப்போது 24 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா கல்வெட்டு ஆய்வுப்படி பார்த்தா இதிகாச காலத்துல மகிழ மரத்தடியில ஈசன் சுயம்புலிங்கனமாக தோன்றினார்னு தெரிய வருது. அதனால தான் திருவண்ணாமலை தலத்துல மகிழ மரம் தான் தலவருச்சமா இருக்கு. அடிமுடி காண முடியாத ஆக்ரோஷமான தீப்பிழமா நின்ற ஈசன் மனம் குளிர்ந்து மலையா மாறின போது அவர்கிட்ட விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையா இருந்தா எப்படி மாலை போட முடியும், எப்படி அபிஷேகம் செய்ய முடியும்னு கேட்டாங்களாம். அதனை தொடர்ந்தே ஈசன் மலையடிவாரத்துல சுயம்புலிங்கமா தோன்றியதா புராணத்துல கூறப்பட்டிருக்கிறது. முதல் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகள மகிழ மரத்தடியில சுயம்புலிங்கம் சிறு மண்சுவர் கோவிலாத்தான் இருந்துச்சான். 4ஆம் நூற்றாண்டுல கருவறை செங்கல்லால கட்டப்பட்டுச்சான். 5ஆம் நூற்றாண்டுல தான் அது சிறு ஆலயமாக மேம்பட்டுச்சான். 6, 7, 8ஆம் நூற்றாண்டுகள்ல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4வராலும் அண்ணாமலையார் பாடப்பெற்றாராம். அப்படி பாடப்பெற்ற போது கூட அண்ணாமலையார் செங்கல் கருவறையில்தான் இருந்திருக்கிறார். ஆலயமும் ஒரே ஒரு அறையோட இருந்திருக்குது. 9ஆம் நூற்றாண்டுல சோழ பேரரசு செல்வாக்கு பெற்ற போதுதான் திருவண்ணாமலை ஆலயம் மாற்றம் பெற தொடங்கியது. 817ஆம் ஆண்டு 1ஆம் ஆதித்த சோழ மன்னன் தான் செங்கல் கருவறையை அகற்றிவிட்டு கருங்கல்லாலான கருவறையை கட்டியிருக்கிறார். பிறகு ஒரு காலகட்டத்துல அந்த கருவறை மகிழ மரத்தடியில இருந்து தற்போதைய இடத்திற்கு மாறி இருக்கு. 10ஆம் நூற்றாண்டுல கருவறையை சுற்றி முதல் மற்றும் 2ஆம் பிரகாரம் கட்டப்பட்டிருக்கு. சோழ மன்னர்களின் வாரிசுகள் தான் இந்த பிரகாரங்களை கட்டி இருக்கிறாங்க. அப்போதே திருவண்ணாமலை ஆலயம் விரிவடைய தொடங்கி இருந்திருக்கு. 11ஆம் நூற்றாண்டுல கோபுரங்கள் எல்லாமே எழத் தொடங்கி இருக்கிறது. 1ஆம் ராஜேந்திர சோழன் கொடிமர ரிஷி கோபுரத்தையும் சுற்றுச்சுவர்களையும் கட்டியிருக்கிறார். 1063ஆம் ஆண்டு வீர ராஜேந்திர சோழ மன்னனால கிளிக்கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. இதனால திருவண்ணாமலை ஆலயம் கம்பீரம் பெற தொடங்கி இருக்கு. 12ஆம் நூற்றாண்டுல தான் 3ஆம் குலோத்துங்க சோழ மன்னர் உண்ணாமலை அம்மனுக்கு தனி சன்னதி கட்டி இருக்கிறார். 13ஆம் நூற்றாண்டுல சிறு சிறு சன்னதிகள் உருவானது. சோழ மன்னரிடம் குறுநிலர மன்னராக இருந்த பல்லவராஜா, கோப்பெருஞ்சிங்கன் ஆகியோர் தான் இந்த சன்னதிகளை கட்டி இருக்கிறாங்க. அதோடு ஏராளமான நகைகளையும் திருவண்ணாமலை கோயிலுக்கு அவர்கள் வாரி வழங்கி இருக்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டு திருவண்ணாமலை ஆலயத்துக்கு மிக முக்கியமான காலகட்டம். அந்த நூற்றாண்டுல வடக்கு, தெற்கு, மேற்கு பகுதி கோபுரம் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. 1340 ஆண்டு முதல் 1374 ஆண்டுக்குள்ள இந்த 3 கோபுரங்களும் கட்டப்பட்டு இருக்குது. ஹொய்சல மன்னர் வீர வல்லவனால் இந்த திருப்பணிகளை செஞ்சாராம். 15ஆம் நூற்றாண்டுல திருவண்ணாமலை ஆலயத்துக்கு நிறைய பேர் தானமாக நிலங்களை எழுதி வைத்திருக்கிறாங்க. திருவண்ணாமலை ஆலயம் பொருளாதாரத்துல மேம்பாடு பெற்றது இந்த நூற்றாண்டுல தான். 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு திருவண்ணாமலை கோவில் மிக மிக பிடிச்சு போயிருச்சான். திருவண்ணாமலை ஆலயத்தை மிகப்பெரியமா ஆலயமாற்றி அமைத்த பெருமைக்கு சொந்தக்காரரே அவர்தானா. மற்ற மன்னர் போல ஏதோ 1-2 திருப்பணிகளை மட்டும் அவர் செய்யலைங்க. 20 பெரிய திருப்பணிகளை செஞ்சிருக்கிறார். அந்த திருப்பணிகள் ஒவ்வொன்றும் இன்னைக்கும் திருவண்ணாமலையில கிருஷ்ணதேவராயரை நினைவுபடுத்தித்தான் கொண்டிருக்குதாம். 217 அடி உயரத்துல கம்பீரமா ஓங்கி உயர்ந்து நிக்கிற கிழக்கு ராஜகோபுரம், சிவகங்கை தீர்த்த குளம், 1000 கால் மண்டபம், இந்திர விமானம், விநாயகர் தேர், திருமலை தேவி அம்மன், சமுத்திரம் என்ற நீர்நிலை, 7ஆம் திருநாள் மண்டபம், சன்னதியில் உள்ள 2 கதவுகள், வாயில் காவலர்களுக்கு உள்ள தங்கமுலாம் பூசியது, உண்ணாமலை அம்மன் ஆலய வாயில் கால்கள் கதவுக்கு தங்கமுலாம் பூசியது, உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன்ன 6ஆமுத கிணறு வெட்டியது, அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் கிருஷ்ணராயன் என்ற பெயர்ல பதக்கம் செய்து கொடுத்தது, நாகாபரணம், பொற்சிலை, வெள்ளிக்குடங்கள் ஆகியவற்றெல்லாம் கிருஷ்ணதேவராயரின் முக்கிய திருப்பணிகள்ல சில. 1529 கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி நிறைவு பெற்றதை தொடர்ந்து தஞ்சை மன்னர் சிவப்ப நாயக்கர் கிழக்கு ராஜகோபுரத்தை 1590 கட்டி முடிச்சிருக்கிறார்.
இதற்கிடையே குறுநில மன்னர்களும் சிவனடியார்களும் சிறு சிறு கோபுரங்களை கட்டி இருக்கிறாங்க. பேய் கோபுரம், அம்மணி அம்மாள் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், வல்லால மகாராஜ கோபுரம் ஆகியவையெல்லாம் அதுல குறிப்பிடத்தகுந்தவை. இன்னைக்கு 9 கோபுரங்களோட திருவண்ணாமலை ஆலயம் அழகுற காட்சியளிக்கிறது இன்றைய நேற்றைய முயற்சி இல்லைங்க. கோபுரங்கள் அனைத்துமே 1370 கட்டத் தொடங்கப்பட்டு 1590 ஆண்டில் முடிக்கப்பட்டுள்ளது. கோபுரங்கள் கட்டி முடிக்க சுமார் 220 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்குங்க. இந்த அடிப்படையில தான் ஆலயத்தின் மொத்த கட்டமைப்பும் கட்டி முடிக்க சுமார் 1000 ஆண்டுகள் ஆகி இருக்குதுன்னு கல்வெட்டு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மன்னர்கள் மட்டும் இல்லைங்க, மகாராணிகள், இளவரசர்கள், இளவரசிகள், சிற்றரசர்கள், ஜமீன்தார்கள், பிரபுக்கள், அரசு பிரதிநிதிகள், சித்தர்களும் இந்த ஆலயத்தோட திருப்பணிகள்ல முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. சோழ, பாண்டிய, பல்லவ, ஹொய்சல, சம்புவராய, விஜயநகர, தஞ்சை மன்னர்கள் போட்டி போட்டு செய்த திருப்பணிகள் தான் திருவண்ணாமலை தலத்தை நோக்கி மக்கள் இன்னைக்கு அல அலையா வர உதவி செஞ்சிருக்கு. 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை திருவண்ணாமலை நகரம் பல்வேறு போர்களை சந்தித்தது. இருந்தாலும் அண்ணாமலையார் அருளால இடையிடையே திருப்பணிகள் நடந்து வந்திருக்கு. கடந்த சுமார் 150 ஆண்டுகளாகத்தான் நகரத்தார் செய்து வரும் பல்வேறு திருப்பணிகள் மகத்தானது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டுக்கோட்டை நகரத்தார் திருவண்ணாமலைக்கு குடியேறி மன்னராட்சி முடிவுக்கு வந்த பிறகு திருவண்ணாமலை ஆலயத்துல மாபெரும் திருப்பணிகள் செய்த பெருமையும் சிறப்பும் நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்குத்தான் உண்டு. 1179ஆம் ஆண்டு கட்டப்பட்ட உண்ணாமலை அம்மன் ஆலயத்தை முழுமையா அகற்றிவிட்டு புதிய சன்னதியையே நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் கட்டி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருக்கோயிலை முழுமையா திருப்பணி செஞ்சு அதாவது 1206, 1903, 1944, 1976 ஆகிய ஆண்டுகள்ல கும்பாபிஷேகம் நடத்தி வைத்த புண்ணியமும் நாட்டுக்கோட்டை நகரத்தாரையே சாரும். மன்னர்கள்ல கிருஷ்ண தேவராயரும் பல்லவ மன்னன் கோப்பெரும் சிங்களம் செய்த திருப்பணிகள் அளவிட முடியாதது. இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை ஆலயத்தை வியந்து வியந்து பார்த்துட்டு இருக்கோம்னா அதுக்கு இந்த மன்னர்கள் இருந்த அண்ணாமலையார் மீதான பக்தி தான் காரணம். எத்தனையோ மன்னர்கள் திருப்பணி செஞ்சாலும் வல்லால மகாராஜா மீது அண்ணாமலையாருக்கு தனிப்பட்ட முறையில் பாசம் அதிகமா இருந்துச்சான். அதற்கு காரணம் வல்லால மகாராஜாக்கு வாரிசு எதுவும் இல்லாமல் தவித்ததுதான். திருவண்ணாமலை ஆட்சி செய்த அந்த மன்னன் மீது இறக்கப்பட்ட அண்ணாமலையார் அவரை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டாராம். அந்த மன்னனின் மகனா மாறி அற்புதம் செஞ்சாராம். அது மட்டும் இல்லை, வல்லாலா மகாராஜா மரணம் அடைஞ்ச போது அவருக்கு இறுதி சடங்குகள் அண்ணாமலையார் சார்பில் தான் செய்யப்பட்டனவாம். மேலும் ஆண்டுதோறும் வல்லால மகாராஜாவுக்கு மாசி மாதம் அண்ணாமலையார் திதி கொடுத்து வருகிறார். ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அண்ணாமலையார் செய்து வருகிறாராம். எப்பேற்பட்ட பாக்கியத்தை அந்த ராஜா பெற்றிருக்கிறார் பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்கள்ல இது 22வது தலமா. இப்பேற்பட்ட ஒரு தலத்தை பஞ்சபூத தலங்கள்ல முதன்மையான அந்த தலத்தை நினைச்சாலே முக்தி தரும் தலத்தை நான் போய் தரிசித்துட்டு வர பாக்கியம் கிடைத்தது. இத கதையை அப்போ எனக்கு முழுமையாகவே தெரியாது. ஆனால் இப்போது படித்து பார்க்கும்போது நான் வியந்து போகிறேன். அதனால்தான் தங்களுடன் அதை பகிர்ந்து கொள்ளவும் நான் ஆசைப்பட்டு இந்த பதிவை போட்டிருக்கின்றேன். தயவு செய்து நம் மக்கள் அனைவரும் ஒரு தடவையாவது போய் அந்த அண்ணாமலையாரை நிதானமாக கோவிலை தரிசித்து விட்டு கிரிவலம் வந்து அவருடைய அருளை பெற்று வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.